நியாயம் தர்மமான குடும்பத்துல பிறந்த எங்க அம்மாவுக்கு கல்யாணம் நிச்சயமாச்சு. ஏழைங்களுக்கெல்லாம் கண்கண்ட தெய்வம் மாதிரி இருந்த எங்க தாத்தா பேரை சொன்னா அக்கம் பக்கத்து ஊர்ல பெரிய மரியாதை. எங்க அம்மாவோட குணத்துக்காகவே சல்லி காசு வரதட்சணை இல்லாம நிச்சயம் பண்ணிக்கிட்டாங்க. எங்க அம்மாவோட தோழி விஜயலட்சுமிக்கு பிரசவ நேரம். டாக்டர் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும்னு சொன்னதுனால எங்க அம்மா துணையா இருந்தாங்க. அவங்க புருஷன் முருகராஜ் பெரிய கோடீஸ்வரர். ஒரு நாள் அவர் குடிபோதையில எவ்வளவோ ஆசைகளோட இருந்த எங்க அம்மாவோட வாழ்க்கை அந்த ராத்திரியிலேருந்து திசை திரும்பிடுச்சு. லட்சுமி, நான் உனக்கு அநியாயம் பண்ணிட்டேன். நடந்ததை சொல்லி மன்னிப்பு கேட்டு தப்பிக்கிற ஆளு நான் இல்லை. காலம் பூரா உன்னை நான் காப்பாத்துறேன். சொந்தக்காரங்க எங்க அம்மாவை கட்டி வச்சு சித்திரவதை பண்ணாங்க. அவமானம் தாங்காம எங்க தாத்தாவும் பாட்டியும் தீ குளிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. எவ்வளவோ எதிர்ப்புகள்லையும் முருகராஜையா எங்க அம்மாவை மோசம் செய்யாம புருஷனாவே நடந்துக்கிட்டாரு. தெய்வம் போல வச்சு காப்பாத்தினாரு. அண்ணன், நான், தங்கச்சி, நாங்க 3 பேரும் அவரோட ஆதரவுலயே வளர்ந்தோம். என்னங்க, எனக்கும் தாலி கட்டி 4 பேருக்கு மத்தியில மனைவிங்கிற அந்தஸ்தோட வாழ வச்சீங்க. இந்த 3 குழந்தைங்களுமே எனக்கு பெரிய சொத்து. வேற ஒண்ணும் வேண்டாங்க. உங்க அன்பு ஒன்னே போதும். என் பூரா சொத்துல சரிபாதி முதல் மனைவிக்கும் மறுபாதி 2வது மனைவிக்கும் மனப்பூர்வமா பிரிச்சு கொடுக்கறதா உயிர் எழுதுங்க. உன் சொத்து பூரா என் தங்கச்சி பேர்ல எழுதிருக்கேன், கையெழுத்து போடு. ஓ இஷ்டத்துக்கு நீ பத்திரத்துல என்ன வேணாலும் எழுதிக்க. ஆனா நான் கையெழுத்து போட மாட்டேன். உன் தங்கச்சிக்கு நான் வேணுமா சொத்து வேணுமான்னு முடிவு பண்ணு. மாமா, நான் சொல்றதுக்கு என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போட. மாமா, இப்ப கையெழுத்து போடவே இல்லையா? கரெக்ட்ரியா? குடு. இப்ப கையெழுத்து போடவே இல்லையா? நான் சொல்றேன் மேல போறேன். மாமா, ஐயோ, என் பிள்ளைய கொண்டுட்டீங்களேடா பாவிங்களா. பொறுக்கி உன் அழக கட்டிய மாமாவை மயக்கிட்ட உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஊர்க்காரங்க தான் எங்களை முருகராஜையாவோட பிள்ளைங்களாவே நினைச்சு ரொம்ப பாசமா வளர்த்தாங்க. எங்க அம்மா நல்லவங்கன்னு நம்பாத அந்த பகவதிராஜ் கும்பல் எங்க அம்மா நடத்த கட்டவா அந்த முருகராஜோட வப்பாட்டின்னு வழிக்கிறாங்க. எங்களை அவசாரி பெற்ற பிள்ளைங்கன்னு திட்டுறாங்க. இந்த காரணத்துக்காகத்தான் புண்ணிய பூமியா இருந்த நம்ம ஊரு வீட்டு இன்னைக்கு ரத்த பூமி ஆயிடுச்சு. அந்த ரத்த கலரை இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஓகே ராம்ஸ், நான் உன் மச்சினியாவே இருந்துட்டு போயிடுறேன். உன் கடந்த காலத்துக்கு நான் கனவா போயிடுறேன். எங்க இருந்து உனக்காக வந்தேனோ அங்கேயே உனக்காக போயிடுறேன். ஆனா உன் ஞாபகத்தை என் கூட கொண்டு போய் அதோடய வாழ்ந்துடுற. அதை உன்னால தடுக்க முடியாது. கௌரி, கௌரி, கூப்பிட்டீங்க சின்னியா? ஆமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே. ஏன் கிட்ட? ஆமா, உட்காரு. கீழே இல்ல, மேல உட்காரு. ஐயோ, உட்காரு. அது தப்பு. மேல உட்கார மாட்டியா? நான் கீழே உட்காரு. நீங்க மேல உட்காரு. அப்புறம் உட்காருன்னு சொல்றேன்ல. உட்காரு. என் பேர் என்ன தெரியுமா? தெரியும். என்ன, சின்னையாவா? ராமராஜ் சின்னையா. நான் உனக்கு என்ன வேணும்? சின்னையா இல்ல, உன் வீட்டுக்காரரு. இன்னிலிருந்து எப்படி கூப்பிடணும் தெரியுமா? என்னங்க, ஏங்க, இன்னும் பாசம் அதிகமாயிடுச்சு, டார்லிங்னு கூப்பிடணும். டார்லிங் சின்னையா. இனி நம்ம யாருமே ஏழை கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். கலெக்டர் சார் கோயில் மானியத்தை உங்க பேர்லயே பட்டா வாங்கி பதிவு செஞ்சுட்டாரு. எல்லாம் உங்க புண்ணியம் தாங்க. ஏன் புண்ணியம் என்னப்பா? எத்தனையோ காலமா நீங்க சேர்த்து வச்ச புண்ணியத்துக்கு அந்த தெய்வம் கொடுத்தது. அதுக்காக தான் நாளைக்கு அம்பாளுக்கு அபிஷேகம் செஞ்சு அந்த தெய்வ சந்நிதியிலேயே எல்லாருக்கும் பட்டாக்களை தர. பூமி எங்களுது, அதை பிரிச்சு பங்கு போடுறியா?
அப்பாட்டிக்கு பிறந்த நாய் நீ தெய்வம் ஆயிட்டியா? ஏய், அப்பா, ஏய். அது நடக்காதுடா. அது நடக்கவும் விட மாட்டேன். உன் கோட்டர்ல உருவி மாலை போட்டுக்கிறேன்டா. டேய், என்ன டாடி? நீங்க 2 பேரும் 10 நாளைக்கு சிட்டில போயிருங்க. எதுக்கு டாடி? அந்த சிவராஜ மேல அனுப்ப போறேன். சக்தி, சிவராஜ் கையால பட்டா வழங்கினானா அப்புறம் ஒரு பையன் இந்த ஊர்ல நம்மள மதிக்க மாட்டான். தம்பியோட துணை இல்லாம அந்த சிவராஜ் இப்ப ஒண்டியா இருக்கான். அவன் சாவு மேல என் காதுல கேட்கணும். பூசாரையா, பட்டாக்களை வாங்கிக்கங்க. சாமி பாதத்துல வச்சு பூஜை பண்ணி கொடுங்க. ஜெனியா, இன்னைக்கு நடக்கிற அம்மன் திருவிழாவுல சிவராஜுவை கொலை பண்றதுக்கு மகுவீரா சரி பண்ணியிருக்கான். பிள்ளைங்களையும் தான் சம்பந்தப்பட்டவங்களையும் ஊர்ல இல்லாம அமுச்சு வச்சுட்டான். நான் சொல்றது சத்தியங்க, என்ன நம்புங்க. ஏன் அண்ணனை என்னடா செய்ய போற? சொல்றேன். மரியாதையா சொல்லு, ஏன் அண்ணனை என்ன செய்ய போற? உங்க அண்ணன் கையில பருப்பை போட்டு அதுல நெய்ய ஊத்தி சோறு பேசஞ்சு வாயில ஊட்ட போறேன். டேய் பகவதி ராஜ், எங்க அண்ணனை என்ன செய்ய போறேன்னு மறுபடியும் கேக்குறேன்டா. மேல அனுப்ப போறேன். அதிர்ஷ்டத்தை பாரு, தம்பி கூட தானா வந்து சிக்கிட்டா 2 பேரும் கிளாஸ். மரியாதையா போய் எங்க அண்ணனை ஒண்ணு செய்யாதேன்னு சொல்லு. அகும் தலக்கா கும்மா, நான் சொல்லட்டுமா சும்மா? சொல்றேன். நான் சொன்னதை நீ செய்யலன்னா அதுக்காக பெருசா அழுவ. ஒரு நிமிஷம் இரு. பகவதி ராஜ், போன் ஒண்ணுது, மேட்ரு என்னது? ஹலோ, பசங்க 2 பேரையும் க்ளோஸ் பண்ணிட்டுமா? ஓகே, மெசேஜ் உனக்கு தான். வேணாச்சா? ஹலோ, பாபு சபேசா, என்னாச்சுடா? எங்கடா இருக்கீங்க? ஹலோ ஹலோ. என்னாச்சுடா? என் பேரர்களுக்கு என்னாச்சுடா? சொல்லுடா. ஒண்ணு புரியல பாட்டி. உன் வம்சமே இதோட அஸ்தமனம் ஆயிடும். எங்க அண்ணன் தம்பி உருவம் தாண்டா பேரு. மனசு ஒண்ணு. அங்க எங்க அண்ணனுக்கு ஏதாவது நடந்துச்சு, உன் பாரம்பரிய நாசமாக்கிடுவேன். உடனே போய் எங்க அண்ணனை காப்பாத்து. இல்ல ஐயோ தம்பி, உன் காலை பிடிச்சு கேட்கிறேன். என் பிள்ளைங்களை ஒண்ணும் பண்ணிடாத. உங்க அண்ணன் உங்ககிட்ட நான் சத்தியமா ஒப்படைச்சிடறப்பா. என் பாட்டி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன். அந்த சத்தியமா எங்கடா, தண்டி போய் எங்கடா, அவனை நிறுத்துக்கடா. எப்பா உன் காலை பிடிச்சு கேட்கிறப்பா. அது மட்டும் போதாது, நீ அங்க போய் எங்க ஊர் ஜனங்க மத்தியில எங்க அண்ணன் காலை புடிச்சுக்கிட்டு நான் தப்பு செஞ்சுட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்னு கதறணும். ஓ, நிச்சயமா செய்யறப்பா. Ha
நான் சொல்றத கொஞ்சம் கேள்றா. என்ன அந்த ராமராஜாக்கள் பாபுவையும் சபேசனையும் கிட்னாப் செஞ்சுட்டாங்கடா. இப்ப போய் நான் அவன் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்கலடா, என் பிள்ளைங்களை வெட்டி போட்டுருவானுங்கடா. சிவராஜ் 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 சிவராஜ், உன்னோட நல்ல மனசை புரிஞ்சிக்காம உன்னை கொல்றதுக்கு என் தம்பி அனுப்பியிருந்தாப்பா. அங்க உன்னோட தம்பி என் பிள்ளையும் மருமகனையும் கிட்னாப் செஞ்சுட்டாப்பா. உன் காலை பிடிச்சு மன்னிப்பு கேட்டாதா அவங்கள விடுவேன்னு சொல்றாப்பா. அவன் சொன்னதை செஞ்சிடுவா. உன் காலை பிடிச்சு கேட்கிற, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிருப்பா சிவரா. ஏந்திரு. பசங்க, உங்க பசங்க அங்க இருக்காங்க, கூட்டிட்டு போ. சமேசா, ஒண்ணும் இல்லை, கவலைப்படாத. தூக்குங்கடா, தூக்குங்க. எனக்கு வாழணும் போல ஆசையா இருக்கட்டாடி, எனக்கு வாழணும் போல. டாக்டர், என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்து. இதுக்கு எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, நான் தரேன். உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? டாக்டர், சொல்றது கேளுங்க. என் பிள்ளைய எப்படியாவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க டாக்டர். டாக்டர், பாபு இறந்துட்டாரு. வேற கூட்டு போலாம். தேங்க்யூ, வா போலாம்.